ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் மேக்ஸ் 2.0 வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 10 பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து ஆப்டிடியூடில் வந்து ஒரு 5 பார்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன் வேணால் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓர் ஆண்டின் லாபம் என்ன? சரியா? இது வந்து ஒரு சிம்பிளான கொஷின் தான். ஆனால் நம்ம கேள்வியை முழுசாக படிக்கல அப்படின்னா நம்ம வந்து நிறைய அதாவது இந்த கொஷினை வந்து தப்புன வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே வந்து மேக்ஸ் நடத்தும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கொஷினை முழுசாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம போட ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு கணக்கு கரெக்டாக வந்துடும். சரியா? நம்ம அரைகுறையாக படித்து போடுறதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வராமல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கணக்கும் அந்த மாதிரியான ஒரு கணக்கு தான். கொஷின் நம்ம முழுசாக படித்து உள்வாங்கினா மட்டும்தான் நம்ம ஆன்சரை வந்து போட முடியும். முழுசாக படித்தா மட்டும் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயன்றது இந்த ஒரு கணக்கில் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ். ஸோ விக்னேஷ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வாங்குறார். ஓகேவா? ஸோ எவ்வளோ அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் வந்து கடை வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா 2 இயர்ஸுக்கு 4% வட்டி விதத்தில் வாங்குறார். வாங்கி அதை சஞ்சய்க்கு கொடுக்குறார். சஞ்சய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே 2 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு. அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி இன்னொருத்தருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, கடனாக வந்து கொடுக்குறாரு. எவ்வளோ வாங்குறாரு? 10,000 ரூபா வாங்குறாரு. அப்படி 10,000 ரூபா அவர் வாங்கும்போது அவருக்கு விக்னேஷ்க்கு வந்து ஓராண்டுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேங்க்ல இருந்தோ இல்லை வேற யார்கிட்ட இருந்தோ 10,000 ரூபாய் கடன் வாங்கினார் அப்படின்னா 2 வருஷத்துக்கு 4% வாங்குறாரு. 10,000 ரூபாய்க்கு 4%. இவர் இன்னொருத்தருக்கு 10,000 ரூபாய்க்கு 6%க்கு வந்து கொடுக்குறாரு. அப்போ விக்னேஷ் எவ்வளோ வரும்? 6%ல் 4% போச்சுன்னா மீதி 2%. அப்போது 10,000 ரூபாய்க்கு 2% எவ்வளோ லாபம்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அடிச்சா அப்படின்னா 200 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போது விக்னேஷ்க்கு வந்து கிடைத்த லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய். ஏன்னா அவங்க ஓராண்டு கொடுத்துருது வந்து பார்த்தோன்னா 2 ஆண்டு, அவன் கேட்டது ஓராண்டுக்கான லாபம். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 வருஷம் தானே. அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா 10,000 இன்ட்டு 2 இன்ட்டு 2 டிவைட் பை 100 போட்டு அடிச்சோன்னா 2 4 400. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் கொடுத்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆனால் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். ஏன்னா ஓராண்டுக்குன்னு கேட்டேன். அப்போ ஓராண்டு அப்படிங்கும்போது ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாய் தான் லாபம் கிடைக்குது. அப்போ நம்ம அதை தான் வந்து போடணும். சரியா? அதான் சொன்னேன், கொஷினை வந்து முழுசாக படிக்கணும். நம்ம படிக்கும் என்ன ஆண்டுக்கு லாபம் அப்படின்னு போட்டு போயிடும். அப்போ 2 வருஷம் தான்றது நம்மளே மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஆனால் கொஷின் கேட்டதுன்னா ஓராண்டுக்கு லாபம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஓராண்டுக்கு 200 ரூபாய் தான் லாபம். சரியா? அடுத்த கொஷின். 12 உழவர்கள் ஒரு வயலை 49 நாட்களில் உழுவர். 21 உழவர்கள் அவ்வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும்? ஓகேவா? இப்போ 12 உழவர்கள் இருக்காங்க. ஓகே, அந்த வயலை வந்து பார்த்தோன்னா 49 நாட்களில் உழுது முடிச்சிடுவாங்க. ஓகேவா? சப்போ 21 உழவர்கள் அந்த வயல் எத்தனை நாள் உழுவாங்கன்றது தான் கேள்வி. ஓகேவா? அப்படி உழும்போது எத்தனை நாள் முடிச்சிடுவாங்கன்றது தான் அவங்க வந்து கேட்குறாங்க. சரியா? அதாவது 12 உழவர்கள் ஒரு வயலை 49 நாட்கள் உழுறாங்க. 21 உழவர்கள் அவ்வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும்? சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா உழவர்கள் அதிகரிச்சா என்ன ஆகும்? நாட்கள் வந்து குறையுமா? ஸோ அப்படின்னும் போது உழவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்கள் குறையுது. இது எதிர்மாறல். எதிர்மாறல்னா அப்படியே போடணும். அப்போ 12/21 இன்ட்டு 49 அடிக்கலாமா? இது பார்த்தோன்னா 1 7 3 21 7 49 1 3 3 4 12 4 28. அப்போ 21 உழவர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா 28 நாட்களில் இந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு 28 டிக் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் தப்பு. ஓகேவா? இந்த கணக்கில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. 21 உழவர்கள் வயலை உழுதால் எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்ற கேள்வி கேட்டால் தான் 28 நாட்கள். எத்தனை வேலை நாட்கள் குறையும்? ஓகேவா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை வேலை நாட்கள் குறையும் அப்படின்னா ஆக்சுவலாக 49 நாள் அந்த வேலை நாட்கள், அதில் 28 நாளில் முடிச்சிடும் அப்படின்னா என்ன ஆகும்? 21 நாள் குறையும். புரியுதுங்களா? ஆக்சுவலாக அந்த வேலை வந்து 49 நாள். இப்போ 21 உழவர் வந்தாங்கன்னா 28 நாளில் முடிச்சிடுவாங்க. அப்போ 28 நாளில் முடிக்கிறாங்கன்னா அப்போ 49 நாள் வேலையை 28 நாளில் முடிக்கிறாங்கன்னா எத்தனை நாள் வேலை குறையுது?
21 நாள். அவங்க எத்தனை நாள் வேலை நாள் குறையும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும், ஏ வராது. சரிங்களா? ஸோ அப்போ கேள்வியை முழுசாக கவனிக்கின்றதை தான் இந்த 2 கொஸ்டின் வச்சுருந்தேன். ஓகேவா? சப்போஸ் 49 நாட்கள் செய்ய வேண்டிய வேலையை 21 உழவர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா 28 நாள்லேயே முடிச்சிருவாங்க. ஆனால் அவங்க 21 உழவர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றது கேட்கல. 21 உழவர்கள் வந்தாங்கன்னா அந்த வேலை எவ்வளோ நாள் குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 28 நாளில் முடிக்காங்க, மொத்தமாக 49 நாள். அப்போ ரிமைனிங் பார்த்தோன்னா 21 நாள். அப்போ 21 நாள் வந்து நமக்கு வேலை மிச்சமாகும். அதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. சரியா? சூப்பர். அடுத்த விஷயம் பாருங்க. ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஓகே, இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு தான். பட் ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இது ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஒரு வட்டத்துடைய ஆரம், ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வட்டத்தை சுற்றளவு ஃபார்முலா 2πr. ஓகே, இப்போ 2πr வந்து நார்மலாக இன்க்ரீஸாக வச்சுக்கலாமே. அப்போ பொதுவான அளவு நம்ம அடிச்சிடுமா? ஓகே, அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றாத அளவுன்னு வச்சுக்கலாம். சுற்றளவு 1, இது சுற்றளவு 2, இதுக்கும் 2πr போட்டுப்போம். இப்போது 2க்கு 2 அடிச்சிடலாம், பைக்கு பை அடிச்சிடலாம். அப்போ 6 அளவு தான் அங்கே வரப்போகுது. ஸோ அப்போ ஆரம் வந்து பார்த்தோன்னா 10% இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே என்ன ஆகும்? சுற்றளவு 10% இன்க்ரீஸ் ஆகும். ஆரம் 20% இன்க்ரீஸ் பண்ணால் சுற்றளவு என்ன ஆகும்? 20% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது ஆரம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் சுற்றளவு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா ஃபார்முலா அப்படி தான் வருது. ஏன்னா 2க்கு 2 கேன்சல் ஆகுது, பைக்கு பை கேன்சல் ஆகுது. அப்போது நம்ம ஆரம் 10% இன்க்ரீஸ் வச்சா அதனுடைய சுற்றளவு என்ன ஆகும்? 10% இன்க்ரீஸ் ஆகும். ஆரம் 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனுடைய சுற்றளவும் 20% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஆரத்துடைய அதிகரிப்பு சதவீதமும் சுற்றளவின் அதிகரிப்பு சதவீதம் சமம். ஓகேவா? அப்போது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவு 5% அதிகரிக்கணும்னா ஆரம் எத்தனை % அதிகரிக்கணும்? 5%. இதே மாதிரி பரப்பளவு அதிகரித்தா என்ன மாற்றம் வரும்? அப்போ என்ன பண்ணோம்? பரப்பளவில் நம்ம 5% அதிகரித்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சிம்பிளாக நம்ம போடுவோம். பொதுவாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வட்டம் ஆரம் பரப்பளவு என்ன பண்ணலாம்? πr². இப்போ ஆரம் வந்து பார்த்தோன்னா 10ன்னா பை கேன்சல் ஆகிடும் பொதுவான இருந்ததுனால. ஓகேவா? கான்ஸ்டன்டான வேல்யூ நம்ம அடிச்சிடும். ஓகே, ஏன்னா இந்த இதுக்கும் பை தான் வரப்போதா, பை கேன்சல் ஆகிடும்ன்றதுனால நம்ம போட மாட்டோம். அப்போது r² அப்படின்னு 10 × 10 நம்ம போடுவோம். ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் போடுவோம். ஓகேவா? இப்போது இங்கே நம்ம 5% அதிகரிக்கும் போது 10ல் 5% பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 0.5 வரும். எவ்வளோ? 0.5 வரும். அப்போ 0.5 வச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கணக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? இல்லை அப்படின்னா நம்ம போகிறதுனாலும் போடலாம். அப்போ பாயிண்டில் வச்சு போட முடியாது. என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆருடைய வேல்யூயை 10ன்றத 100ன்னு வச்சுக்கோங்க. 10ன்றத 100ன்னு வச்சுட்டிங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் நம்ம? அப்போ 100ல் 5% 5 ரூபாய். அப்போ 105 நம்ம போட முடியும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணால் 100 நம்ம ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 10,000. இப்போது ரெண்டாவது முக்கம் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா? அப்போ 5% மாதிரி வரும். 100ல் 5% எவ்வளோ வரும்? 5. அப்போது 100 + 5 சேர்த்திங்கன்னா 105. அப்போ 105%. அப்போ 105 105 அப்படின்னா R² என்ன வரும்? 105 × 100. அப்போ 105 × 105 போட்டு பெருக்குங்க. 5 25, 1 5, 0 வராது. அப்புறம் 105 அப்படியே போடணும். 5 2 0 1 1 11,025. அப்போ எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆனால் கழிச்சா வந்துடுமா? ஏன்னா இது அந்த 5% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய பரப்பளவு வந்து 10,000 ஸ்கொயர் மீட்டர் இல்லையா? ஸ்கொயர் அளவு வச்சுக்கலாம். இப்போது 5% இன்க்ரீஸ் பண்ணது எவ்வளோ ஆயிடுச்சு? 11,025 மாறி இருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1025 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த 1025 பார்த்தோன்னா சதுர அலகுகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ சதுர அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் என்பது என்ன பண்ணோம்? நம்ம 100ஆல் போடணும். அப்போது 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா 1025 ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ட்டு நம்ம பர்சன்டேஜ் 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 0க்கு 2 0. இங்கே 2 சார்ந்தள்ளி 0 பண்ணால் இங்கே 2 சார்ந்த புள்ளி வச்சுக்கலாமா? அப்போ 2 0க்கு 2 சார்ந்தள்ளி புள்ளி குத்தணும் அப்படின்னா 10.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நம்ம ஆரத்தை வந்து பார்த்தோன்னா 5% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வட்டத்துடைய பரப்பளவு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 10.25% இன்க்ரீஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. ஓகேவா? ஸோ இதான்.
ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட்டை வச்சு நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வட்டத்துடைய ஆரம்னா அதனுடைய சுற்றளவின் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயருது. அப்போது சுற்றளவு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஆரம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் சுற்றளவு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஹிண்ட். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆரத்தை 5% இன்க்ரீஸ் பண்ணால் பரப்பளவு என்ன மாற்றம் வருதுன்னு பார்க்கணும். அப்போ இன்க்ரீஸ் பண்ணாத ஒரு அளவு, இன்க்ரீஸ் பண்ண ஒரு அளவு. இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 10,000 சதுர அளவுகள் வருது. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 11,025 சதுர அளவு வருது. அப்போ டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1025 சதுர அளவுகள். அப்போது இந்த 10,000ல் ஏன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் என்ன பண்ணும், 10,000ல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1025. அப்போ 10,000ல் 1025ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 10,000ல் 1025ன்றது 10.25%. அப்போ எவ்வளோ உயர்ந்திருக்கு, 10.25% வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஓகேவா, அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டிய கணக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 45 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகளில் மாற்றம் அடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றம் அடைகின்றது எனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்பொழுது? 3 டிராஃபிக் லைட்ஸ் இருக்குப்பா. ஒன்று வந்து 42, ஒவ்வொரு 42 வினாடிக்கு ஒரு முறை மாற்றம் அடையும், சிக்னல் வந்து மாறும். 72 வினாடியில் ஒன்று வந்து சிக்னல் மாறும். ஒன்று வந்து 108 வினாடிக்கு ஒரு முறை சிக்னல் மாறும். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 8:20க்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக மாற்றம் அடைஞ்சிக்கும். 3 ஒன்றா. இதேமாரி 3 ஒன்றா திருப்பணி எப்போ வந்து மாற்றம் அடைன்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ மூன்றும் இணைந்து மாற்றம்னாலே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? அப்போ எல்சிஎம் ஃபார்முலா, அப்போது 48, 72, 108 3 12 வருமா? 12 போட்டிங்க அப்படின்னா 4 பன் 48, 5 பன் 60, 6 பன் 72, 9 பன் 108. 3 போட்டிங்க அப்படின்னா 4, 3 6, 3 9. 2 போட்டிங்க அப்படின்னா 2 4, 2 3. அப்போ மீதி இருக்குது 12, 3, 2, 2, 3. அப்போ 3 36, 36 × 3 வந்து 108, 108 × 4 போட்டிங்கன்னா 432, 432. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் எப்போ அது 3 விளக்கும் மாற்றம் அடையும் அப்படின்னா 432 வினாடிகளுக்கு அப்புறம். இங்கே நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வினாடி என்ன பண்ணணும், நிமிடத்துக்கு மாற்றணும். அப்போ வினாடி நிமிடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம 60ஆல் வகுக்கணும். ஏன்னா 60 வினாடி = 1 நிமிடம், 60 நிமிடம் = 1 மணி நேரம். அப்போ 0 அடிச்சோன்னா இங்கே புள்ளி வச்சுக்கலாம். 4 6 7 7 42. அப்போ 7 நிமிடம். மீதி எவ்வளோ மீதி இருக்குது, 42னா 420 போயிடும், மீதி 12 இருக்கும். அப்போ 12 நொடி அல்லது வினாடி. ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க எப்போ ஒன்றா சேருமா, 8 மணி 20 நிமிடத்தில் ஒன்றா சேர்ந்துருக்கும். இப்போ அடுத்து எப்போனா 7 நிமிடம் 12 வினாடிக்கு அப்புறம் ஒன்றா சேரும் அப்படின்னா இதை நம்ம கூட்டும்போது 27 8. அப்போ அடுத்து எப்போ வந்து இந்த 3 விளக்குகளும் ஒன்றா எரியும், சரி மாற்றம் அடையும் அப்படின்னா 8 மணி 27 நிமிடம் 12 நொடி. இருக்க பாருங்க, 8 மணி 27 நிமிடம் 36. இந்த இதுதான் 8 மணி 27 நிமிடம் 27 நிமிடம் 12 நொடி. அப்போ நான் அது திருப்பணம் வந்து மாற்றம் அடையும். ஓகேங்களா, அவ்வளோதான்ப்பா. ஸோ அப்போ இதுமாரி ரெண்டும் ஒரு சேர இணைந்து மாற்றம் அடைன்னு வந்தாலே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது லாஸ்ட் கணக்கு. அடுத்து பார்க்கலாம். A/B/C = 2:3:4 எனில் A/B B/C C/A இன் மதிப்பு என்ன? அவங்க கொடுத்துடைய அழகை நம்ம என்ன பண்ணுவோம், இதில் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். அப்போ ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ 2/3 B எவ்வளோ 3, C எவ்வளோ 4 C எவ்வளோ 4, A எவ்வளோ 2. இப்போ நம்ம கீழே வந்து பார்த்தோன்னா பொதுவான அளவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கலாம். அப்போது 3 4 2 இது எல்சிஎம் எடுத்தோன்னா ஒரு 2 போட்டிங்கன்னா 3 2 4 1 2. அப்போ 2 4 4 12. அப்போ 12 தான் பொதுவானது. இப்போ 12 போட்டோம் அப்படின்னா கீழே வந்து 3 வந்து 4 பிறகுனா 12. அப்போ மேலே 2 பண்ணால் 4 8 4 3 பிறகுனா 12. அப்போ மேலே 3 பிறகுனா 3 9 2 எதால் பிறக்கணும் 6 பிறகுனா 12. மேலே 6 பிறகு 4 24. அப்போ இந்த பொதுவான என்ன வருது 8:9:24. ஓகேவா, ஸோ அப்போ பொது விகிதம் 8:9 இருக்கா பாருங்க. இதை நம்ம மேலும் சுருக்கலாம்னு கேட்டிங்கன்னா இதையும் 2ஆப்பில் வரும்.
ஓகேவா? இது 3 போல் வரும். ஆனால் 3மே சேர்த்து எதுவும் பொதுவான வாய்ப்பாடில் வராது. அப்போ ஆன்சர் வந்து 8:9:24 தான். இது இருக்குது பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் சி 8:9:24. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த வீடியோ பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏஎஸ்டிபிஎஸ்சின்னு கொடுக்கும்போது அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏக்கும் பிக்கும் சிக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கீழே வந்து நம்ம பொதுவான அலகு வந்தால் தான் மேலே வந்து மேட்ச் பண்ண முடியும். அவள் பொதுவான அலகு நம்ம என்ன பண்ணோம்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா 12 வந்திருக்கு. அப்போ கீழே 12 வரதுக்கு மேலே என்ன பண்ணோம், கீழே எதால் பிறகுனா 12 வருதோ அந்த நம்பராலே மேலே இங்கே பாருங்க, கீழே 4 மேலே 4, கீழே 3 மேலே 3, கீழே 6 மேலே 6, அந்த நம்பர் மேலே போட்டு பெருக்க வேண்டியது தான். பெருக்கினவருக்கு தான் பொது விகிதம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் வந்து பார்ட் 10 வந்து நம்ம வெற்றிகரமாக முடிக்கிறோம். சரியா? இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு முக்கிய கணிதத்தோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.